இன்னைக்கு கோவில்ல சொன்னதுதான் நான் இப்பவும் சொல்றேன். இப்படி ரெண்டா இருக்கிற நம்ம வீடு கூடி சீக்கிரம் ஒன்னா மாறும். எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா இருப்போம். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க அத்தை. மாமா, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க. குடும்பங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். பெரியவங்க நீங்க தான் தப்பு பண்றவங்கள மன்னிச்சு மறக்கணும். நீங்க என்ன உங்க பொண்ணா நினைச்சிருந்தா இந்நேரம் நான் சாப்பிட கூப்பிட்ட உடனே வந்திருப்பீங்க. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நீ வேற வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் நீயும் எங்க பொண்ணு மாதிரி தான். இருந்தாலும் நடந்த எதையும் உடனே மறக்க முடியலம்மா. நீங்க சாப்பிட வரலனா நான் அப்படிதான் மாமா சொல்லுவேன். ஏன்னா நீங்க வேற வீட்டு பொண்ணாதான் பாத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. ஐயோ, நீங்க சாப்பிட வரலனாலும் பரவாயில்ல, பட்னியா இருங்க. ஆனா ஒண்ணு, நானும் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். என்னம்மா நீ? இப்ப நாங்க சாப்பிடணும் அவ்வளவுதானே? கற்பகம், வா போய் சாப்பிடலாம். நீ எங்க பொண்ணு மாதிரிங்கிறத ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். போய் சாப்பிடலாம். பூஜா வா. உட்காருங்க மாமா. உட்காருங்க அத்தை. பூஜா உட்காரு. மாமா, தோசை சாப்பிடுறீங்களா சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? ஏதாவது குடுமா. அம்மாடி செல்வி, நீ உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல அத்தை, நீங்க எல்லாம் முதல்ல சாப்பிடுங்க. வேலு வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. மளிகை பொருள் காலியானதை நான் கவனிக்கவே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். இல்லம்மா, பொருள் காலியானத நானும் தானே உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு காலையில முதல் வேலையா மளிகை சாமான் எல்லாமே ஆர்டர் பண்ணிடுறேன். காலையிலே எல்லா பொருளும் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிடுறேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே ஒரு நாளும் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுற? விடு, இனிமே பாத்துக்கலாம். சாப்பிடுங்க அத்தை. மாமா, சட்னி குடுமா. பூஜா சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்துட்டுமா? நீயும் சாப்பிடு. அண்ணி இந்தாங்க. ஏய், நீ சாப்பிடுங்க அண்ணி, ப்ளீஸ். வாங்கிக்கம்மா. எப்படியோ உருட்டி மிரட்டி என்ன சாப்பிட வச்சுட்டம்மா. அதாங்க என் மருமக. சாப்பிடுங்க அத்தை. ஐய, என்ன ஜென்மங்களோ இதுங்கெல்லாம். எவ்வளவு அசிங்கப்படுத்தியும் வெக்கமே இல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்களே. மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்விதான். நாம அவளை கவுத்து விடலான்னு பார்த்தா இவ பெரிய அன்னபூர்ணி மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு உபசரிச்சுட்டு இருக்கா. இருக்கட்டும்மா, நாளைக்கு காலையில அவளுக்கு இருக்கு. எப்படியோ ஒரு வழியா அத்தை மாமாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாச்சு. இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கணும். மளிகை பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணணும். சரி, வேலு வரதுக்குள்ள லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எதையும் மிஸ் பண்ணல. சரி, அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணலாம்.
அண்ணாச்சி, நான் செல்வி ஹோட்டல்ல இருந்து செல்வி பேசுறேன். சொல்லு செல்வி, உன் நம்பர் தான் என்கிட்ட இருக்கேம்மா. வீட்ல திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு. அதான் டைம் இருக்கும் போதே ஆர்டர் பண்ணிடலான்னு இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கடை பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களேம்மா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானே கடையை மூட போறேனே. பரவாயில்ல அண்ணாச்சி, ஆர்டர் மட்டும் இப்ப எடுத்துக்கோங்க. திங்ஸ் எல்லாம் காலையில கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிடுங்க. சரிம்மா. என்னென்ன வேணும்ன்றத மட்டும் கொஞ்சம் சொல்லுமா. காலையில பசங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்க அண்ணாச்சி. முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன். அரிசி ஒரு 25 கிலோ. 3 முட்டையா போட்டுருங்க. அதுல 1 வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அதே மாதிரி சக்கரை, கோதுமை மாவு, இட்லி அரிசி, ரவை, இதெல்லாம் எவ்வளவு வீட்டுக்கு தேவையோ எவ்வளவு ஹோட்டலுக்கு தேவையோ பிரிச்சு தனித்தனியா லிஸ்ட் போட்டிருக்கேன். அத மட்டும் பார்த்து அனுப்பி விட்டுருங்க. அண்ணாச்சி, ரெண்டுத்தையும் தயவு செஞ்சு கலந்துடாதீங்க. சரிம்மா. செல்விமா, பில்லு எப்படி ஒன்னா போடணுமா இல்ல கடை பில்லு வீட்டு பில்லுன்னு தனித்தனியா போடணுமா? அண்ணாச்சி, எல்லாமே ஒன்னாலாம் வேண்டாம். ஹோட்டலுக்கு தனி, வீட்டுக்கு தனினே போட்டுருங்க. வீட்டுக்கான பில்ல வீட்ல கொடுத்துருங்க. அண்ணாச்சி மறந்துடாதீங்க, நான் இல்லனாலும் வீட்ல கொடுத்துட்டு போக சொல்லுங்க. நான் அதுக்கு உடனே உங்களுக்கு காசு போட்டுறேன். சரிம்மா. அண்ணாச்சி, ஒரு முக்கியமான விஷயம். வீட்டுக்கான திங்ஸ மட்டும் காலையில ஒரு 8 மணிக்குள்ள அனுப்பிடுங்க. லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருமா. காலையில பையன்கிட்ட எல்லாம் கொடுத்து விட்டுறேன். சரிங்க அண்ணாச்சி. நல்லதுமா. இந்த வேலையை நேத்தே செஞ்சிருந்தா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. இனி சின்ன விஷயத்துல கூட ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா கீர்த்தி இதை வச்சு வீட்ல பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்குவா. இனிமே அதுக்கெல்லாம் நிச்சயம் இடமே கொடுக்க கூடாது. வேலு இன்னும் காணுமே. வீட்ல நடந்த விஷயமும் அவருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இன்னமும் கோவப்படுவாரு. அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இப்போதைக்கு வேலுவுக்கும் திருமாமாவுக்கும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏங்க, காஃபி கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீங்க குடிக்காம இருக்கீங்க? என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை கற்பகம். ஏங்க, காப்பியும் பேப்பரும் இல்லாம உங்களுக்கு எந்த வேலையும் ஓடாதே. ஏங்க, கொடுத்த காப்பி அப்படியே இருக்கு, பேப்பரை பிரிச்சு கூட பார்க்கல. நேத்து நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கும் தாங்க வருத்தம் இருக்கு. எல்லாம் சரியாகணும்னு நம்புவோம். முதல்ல நீங்க காஃபியை குடிங்க. இந்தாங்க குடிங்க. அம்மா, யார் காலையிலேயே